கடகம் ராசி கடகம் லக்னத்தை சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம். முதன்மையான கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் அமோகமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். சூரியன் கோச்சாரத்தில் 3 6 10 11 போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு 3ஆம் இடத்தில் தற்போது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான முன்னேற்றயோகங்களையும் அதிரடியான நன்மைகளையும் நல்லபல அற்புதமான நிகழ்வுகளையும் துல்லியமாகவும் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் பல்வேறு விதங்களான வெற்றியோகங்களை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். சூரியனின் அமைப்பால் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பொறுப்புகளும் உயர் பதவிகளும் அதுவாகவே உங்களை தேடி வரும். அற்புதமான அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உறுதியாகவே உண்டு. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் பணிச்சுமைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உயர்வுகளும் இந்த நேரத்தில் எளிதாக உங்களை தேடி வரும். உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் புதன். புதனும் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்லபல மாற்றங்களும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் உறுதியாக கிடைக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கின்ற புதன் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுவது மட்டுமல்லாமல் ஆட்சி பலமும் பெற்று பயணிக்கிறார். இது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் நேரமாகவும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது. புதன் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் என்பது பொருளாதார ரீதியான உயர்வுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய நேரமாக அமைகிறது. உங்களுடைய புது முயற்சிகளில் அதிரடியான அதிக அளவிலான காரிய வெற்றிமேல் வெற்றியோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதை அந்த நேரத்தில் செம்மையாக மிகச் சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் நிறைந்த காரிய வெற்றிகளை பெற்று அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான பலமான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் புதன் உச்சம் அடையக்கூடிய இந்த நேரத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறார். புதனின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுமனை என பல்வேறு விதங்களான சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது. செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் புதிய முதலீடுகள் செய்து விரிவுபடுத்தி பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கும் புதிய தொழில்கள் ஆரம்பிப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் இனிதாக உருவாக்கிக் கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை மதிநுட்பத்துடன் துல்லியமாக நுட்பமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிரடியான பலமான ஆற்றல்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது. புதனால் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் அனுகூலமான நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை பணவரவுகளை நன்மைகளை மிகச் சிறப்பாக பெறக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான பணிகளிலும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய கிடைக்கிறது. இந்த மாதிரியாக புதன் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டால் பல்வேறு விதங்களான மிகப்பெரிய அளவிலான நுணுக்கமான வெற்றியோகங்களை இனிதாக சந்திக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமையும். சகோதரகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் அருமையான நிலையில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சுகஸ்தானத்திற்குள் செவ்வாய் நுழையக்கூடிய இந்த நேரம் என்பது பகைவர்களின் பலம் குறையும். மதிநுட்பத்துடன் அறிவுதிறனுடன் செயல்படுவது மட்டுமில்லாமல் நுணுக்கமான பல விதங்களான பணிகளை செய்து முடிக்க முடியும். இந்த தருணத்தில் குருமங்கல யோகம் இனிதாக நிறைய கிடைக்கிறது. எனவே பல விதங்களான மங்களகரமான பணிகள் இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. வாடகை கட்டிடத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்த நிலை செவ்வாயின் அமைப்பால் மாறி சொந்த கட்டிடத்தில் மாற்றுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு குடியேற முடியும். நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் எளிதாக வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார். இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை நழுவவிடாமல் சிறப்பாக சரியாக கணக்கச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாகவே நீங்கள் செல்ல முடியும்.
கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு நீங்கி ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக உங்களுக்கு லாபாதிபதியாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். சுக்கிரன் தனஸ்தானத்திற்குள் பயணிப்பதால் பொருளாதார ரீதியான உயர்வுகளை உருவாக்கிக் கொடுக்கிறார். பல விதங்களில் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார். இதுவரையில் சரிவு நிலையில் இருந்து கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார். வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வாடிக்கையாளர்களின் ஒப்பந்ததாரர்களின் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான அதீதமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிச்சயமாகவே கிடைக்கும். திருமணம் கைகூடி வரும். காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் ஆதரவுகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கின்ற குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். எனவே கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட மனதில் நினைப்பதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் கண்டிப்பாக உண்டு. குருவின் அமைப்பு காரணமாக பல விதங்களான சுபநிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. அறிவுத்திறனுடன் நுணுக்கமாக அதிக அளவிலான கடினமான காரியங்களை கூட எளிதாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது. ராசியின் உச்ச அதிபதியான குரு செலவு ஸ்தானத்திற்குள் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல விதங்களான சுபவிசேஷங்களை உருவாக்கிக் கொடுப்பதோடு நீங்கள் மனதில் எண்ணிக்கொண்டிருப்பதை விட எளிதாக பல்வேறு விதங்களான பணிகளை வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும். அதிவிரைவாக பல பணிகளை மேற்கொள்ள முடியும். அதிக அளவிலான அலைச்சல்கள் இல்லாமல் ஆதாயங்களை அபரிவிதமாக பெற முடியும். இன்னும் சொல்லப்போனால் மங்களகரமான பல்வேறு விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை அள்ளிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு. லட்சுமிஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே எல்லாவற்றிலும் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான அமைப்பாக சனியின் அமைப்பு அமைந்துள்ளது. நாயஸ்தராக நீதிமானாக செயல்படக்கூடிய சனி மிகவும் பலமாக இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல விதங்களான பிரம்மாண்டமான அதீதமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அபரிவிதமான நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார். எனவே இந்த வாய்ப்புகளை துல்லியமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதாக பல விதங்களான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும். சாயாகிரகமான ராகு ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் கேது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேதுவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்காது. ராகு ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ராகுவை குரு பார்வையிட்டு புனிதப்படுத்துவதால் ராகுவாலும் அந்த அளவுக்கு சிரமங்கள் இருக்காது. நினைத்த காரியங்களை நினைத்தபடியே சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருப்பது சிறப்பு. கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சார அமைப்பில் உருவாகக்கூடிய பிரம்மாண்டமான அபரிவிதமான மாற்றங்களால் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க யோக பலன்களும் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் இந்த நேரத்தில் உச்சம் பெறுகிறார்கள். மிகவும் பலமாக உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலும் புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திலும் உச்சம் பெறுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2 கிரகங்களான புதன் மற்றும் சந்திரன் உச்சம் பெறுவது என்பது காத்திருக்கும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்லபல பிரம்மாண்டமான அதீதமான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக இந்த வாரம் அமைகிறது.
எனவே இந்த நேரத்தை கை நழுகவிடாமல் சிறப்பாகவும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் நுணுக்கமாகவும் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிரடியான முன்னேற்ற யோகங்களை வளர்ச்சி வாய்ப்புகளை இந்த வாரத்தில் நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். இந்த தருணங்களில் புதன் பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சி சந்திர பெயர்ச்சி என பெரும்பான்மையான கிரகங்களில் உருவாகக்கூடிய மாற்றங்கள் என்பது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திட்டமிடுவதை விட இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் காத்திருக்கும் ராஜயோகமாக பல விதங்களான நிகழ்வுகள் உங்களுக்கு இனிதாக நிறைய அமைகின்றன. நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற மனோகாரகனான சந்திரன் இந்த நேரத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் 11ஆம் இடமான லாபஸ்தானம் 12ஆம் இடமான செலவுஸ்தானம் மற்றும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிக்கிறார். உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தின் கடைசியில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சிபலம் பெறுகிறார். ராசிநாதனான சந்திரனின் அமைப்பு காரணமாக அபாரமான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து பெற முடியும். சந்திரன் உச்சம் பெறும் நேரம் என்பது நீங்கள் ஆசைப்படுவதை விட மனதில் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட அபரிவிதமாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் பல்வேறு விதங்களான மாற்றங்களை முன்னேற்றங்களை நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் காத்திருக்கக்கூடிய ராஜயோகமாக பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் பறந்து ஓடும்.